வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையங்கிற ஒரு நகரத்தில் ஒரு ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குது. அது மனிதர்கள் நம்ம அன்றாட அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஒரு இழப்பு. அந்த இழப்பை ஈடுகட்ட முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டிற்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை முக்கியமானது, குழந்தைக்கு ஒரு தாய் முக்கியமானவர், தந்தைக்கு மனைவி முக்கியமானவர், குழந்தைகள் முக்கியமானவர்கள். அதே மாதிரி ஒரு தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைகள் அனைவருமே முக்கியமானவங்க தான். அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்மளோட உயிர் இழப்புக்கு பெரிய காரணமா அமையுது. இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு, ஒரு இளம் பெண், அவங்க லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி அந்த லேப்டாப்பை பயன்படுத்தும் போது நம்ம என்ன மாதிரி லேப்டாப், செல்போனு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது என்ன மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படிங்கிறது பொதுவாக அனைவரும் அறிஞ்சது தான். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமான விஷயம் அதில் என்னன்னாங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. அப்படி நம்ம அதை சார்ஜ் போட்டுக்கிட்டே பயன்படுத்தினோம்னா அது வெடிக்குது, வெடித்து விபத்து ஏற்படுதுங்கிறது நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு செய்தி ஆயிடுச்சு. எப்போ அது அன்றாட செய்தி ஆகுதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் கிடையாது, லேப்டாப் இல்லாமல் கிடையாது. ஒரு காலத்தில் பெண்களை ஒரு 1990 காலகட்டத்தில் ஹேண்ட்பேக் மட்டும்தான் போட்டுட்டு போவாங்க, அதுதான் பெண்கள். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வந்துச்சுன்னா, பர்ஸு கையில் வச்சுருப்பாங்க. அந்த பர்ஸு இல்லாமல் பெண்களை பார்க்க முடியாது சாலையில். அதுக்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா, ஹேண்ட்பேக்கும் கிடையாது, பர்ஸும் கிடையாது, செல்ஃபோனு மட்டும் அவங்க கையில் இருக்கும். அசல் பர்ஸு மாதிரியே பெரிய செல்ஃபோனாக இருக்குது, லேப்டாப் மாதிரி இருக்குது எல்லாமே. அப்போ இது இல்லாமல் வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட நகராதுங்கிற சூழ்நிலை மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோனு, லேப்டாப் இல்லாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க. எப்போவுமே ஒரு பொருள் அதிகப்படியாக சூடாகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது. அதை கொண்டு போய் அதை ரிப்பேர் பார்க்குற கடையில் கொடுத்து அதை சரி பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தணுங்க. உள்ள சூடாகுதுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம உணரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா, சட்டை பை இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கிறது ரொம்ப ஆபத்துங்கிறாங்க. இதோட கதிர்வீச்சால நம்ம உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இன்னொன்று, இது வெடிக்குது, எப்போனாலும் வெடிக்கும். அப்படிங்கிறத போய் நம்ம சட்டப்பை இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கிறோம். இது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான். அப்போ இது போன்ற பொருட்களை குறைந்தது நம்ம எப்படி ஒரு பைக்கை 3 மாதத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒருக்க ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம், அது மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க நம்ம இதை ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நார்மலாக குழந்தைகிட்டலாம் கொடுத்து அது வாயில வச்சுலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ஆபத்தான ஒரு உபகரணமாக இன்னைக்கு இது மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன நடந்திருக்குன்னா, சார்ஜ் போட்டுக்கிட்டே இந்த மேடம் லேப்டாப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஹீட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. அப்போ இவங்க அந்த சார்ஜ் ஏறுற அந்த பின்னை கையில் தொட்டிருப்பாங்க போல். அப்படி தொட்ட உடனே இவங்க கையில் அந்த கருகிய அடையாளங்கள் தென்படுது. அப்படி கருகின உடனே மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. மயக்கம் அடையவும் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து இவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்ததில் அவங்க உயிரை வந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானதுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இதுதாங்க சொர்க்கம். இதை நம்ம நல்ல அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அவங்களுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம உயிரை இழக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ந்துருக்கோம். அதே மாதிரி
பாதுகாப்புலையும் நம்மளோட பகுத்தறிவை பயன்படுத்தணும். எல்லா விஷயமும் வகுக்கப்பட்டிருக்கு விதிமுறைகள். அதை நம்ம முறையாக கையாண்டா நம்ம இந்த மாதிரி விபத்துக்கள்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிட முடியும். இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். செல்ஃபோனு, லேப்டாப், டிவி இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆபத்தான நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை முறையாக சர்வீஸ் பண்ணி அதோட விதிமுறையை பின்பற்றி நம்ம பயன்படுத்துனோம்னா நல்ல ஒரு உபகரணம் தான். ஆகையால் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. நம்ம எப்போவுமே ஒரு பாதுகாப்போட பயன்படுத்துங்க. சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசாதீங்க. கையோட இந்த பொருட்களை தொடாதீங்க. அதே மாதிரி கண்ணு பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க. ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா உடனே கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்க. அந்த அந்த உபகரணங்களுக்குரிய சார்ஜரை பயன்படுத்துங்க. லோக்கல் ஐட்டங்களை பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்யணுங்கிறதான் நம்ம கலியுக சகுனி சேனலோட நோக்கம். ஆகையால் அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.